ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. இன்னைக்கு நாம ஸ்டெனோ எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2025ல கேட்ட வெக்காபுலரி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை படித்து வச்சுக்கிறது நமக்கு எடுக்குவிட்டி பேட்டர்னுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். பிளாக் புக்கில் இருக்கிற அதே கொஷின்ஸ் தான் 70% வந்து திரும்ப கேட்டிருந்தாங்க. நானும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணேன். மிச்சம் 30% தான் புது புது வகையான வேர்ட்ஸு வெக்காப்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வரையும் பிளாக் புக் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை கவர் டு கவர் தரவு பண்ணிடுங்க. அதோட இதையும் வந்து அப்டேட் பண்ணி படிச்சுக்கிட்டிங்கன்னா சிஜிஎல், எம்டிஎஸ், சிபிஓ இந்த வருஷத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெடி ஆயிடலாம். ஓகேவா? இந்த இது வெக்காபுலரி வந்துட்டு ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் 100% இருக்குது. ஸோ லெட்ஸ் டைவ் இன். இன்னைக்கு பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஓடபிள்யூஎஸ் என்ன அப்படின்னா அக்கம்ப்ளைஸ் அப்படின்ற வார்த்தை. அக்கம்ப்ளைஸ்னா என்ன அப்படின்னா பார்ட்னர் இன் கிரைம்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் அப்டேட் பண்ணிடுவோம். அதில் டவுன்லோட் பண்ணி வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம இதில் பார்க்கலாம். அக்கம்ப்ளைஸ்னா என் பார்ட்னர் இன் கிரைம்னு அர்த்தம். நம்ம நம்ம திருட்டுத்தனம் பண்ணும்போது நமக்கு கூட ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல, அவங்கள தான் வந்து அக்கம்ப்ளைஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்த வார்த்தை அக்கௌஸ்டிக்ஸ். அக்கௌஸ்டிக்ஸ்னா என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் சவுண்டை தான் வந்து அக்கௌஸ்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? சவுண்டு, அதோட எஃபெக்ட், டிரான்ஸ்மிஷன் எல்லாத்தையுமே பற்றி படிக்கிறதுக்கு பேர் அக்கௌஸ்டிக்ஸ். அடுத்த வார்த்தை ஆக்ரானம். ஆக்ரானம்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன வயசுல எல்லாமே படிச்சிருப்போம். கம்ப்யூட்டர் அப்படின்ற வார்த்தைக்கு வந்துட்டு ஒரு பெரிய அப்ரிவியேஷனு, அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லென்த்தியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த விரிவுபடுத்தினதை அதில் எல்லா வார்த்தையிலையும் ஃபஸ்ட்டு லெட்டர் எல்லாம் சேர்ந்து தான் வந்துட்டு நமக்கு சுருக்கி கம்ப்யூட்டர் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் கூகுள் அடிச்சு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரோட எக்ஸ்பான்ஷன் என்னான்னு வரும். ஸோ எந்த வார்த்தையை வந்துட்டு நம்மளால் ஒரு பெரிய வார்த்தையை வந்துட்டு அதோட வார்த்தைகள்னு சொல்ல முடியாது. ஒரு எக்ஸ்பான்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஆக்ரானம். அதுவே நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் ஐசியு இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துட்டு நம்ம சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறையா எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, பிஎம் வந்துட்டு நம்ம வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கிடையாது. பிஎம் தனியாக தானே ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இதுக்கு பேர் அப்ரிவியேஷன். வேர்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணால் அதுக்கு பேர் ஆக்ரானம். ஓகேவா? அடுத்த வார்த்தை அலுமினை. அலுமினைனா என்ன அப்படின்னா நம்ம படித்த ஸ்கூலு, நம்ம படித்து முடித்த ஸ்கூல், அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து அலுமினையாக இருப்போம். எ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் கிராஜுவேட்டட் ஃப்ரம் பர்டிகுலர் ஸ்கூல் ஆர் யூனிவர்சிட்டி, அதை வந்து அலுமினைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து ஆம்னஸ்டி. ஆம்னஸ்டினா வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு பெரிய குற்றம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தண்டனை கொடுக்காம அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஆம்னஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அஃபெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பரவாயில்ல பொழைச்சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்துட்டு கோர்ட் சார்பாகவோ இல்லை ஒரு பெரிய ஒரு சொசைட்டி சார்பாகவோ அவங்கள வந்து சொசைட்டியில் மன்னிச்சு விட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஆம்னஸ்டி. அடுத்து வந்து அனார்கி. இது எல்லாமே நம்ம பிளாக் புக்கில் ரிப்பீட்டடாக படித்த வார்த்தைகள் தான். பார்த்தீங்களா? எல்லாமே ரிப்பீட் ஆகிருக்கு. அனார்கினா என்ன அப்படின்னா எ பொலிட்டிக்கல் டிஸார்டர் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். கவர்மெண்ட்டே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இதுக்கு பேர் தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியில் கவர்மெண்ட்டே இல்லை, அந்த இதில் வந்து பொலிட்டிக்கல் ஆர்டராகவே இல்லை, கவர்மெண்ட்டே ரூல் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா அது பேர் தான் அனார்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது மாதிரி சோஷியல் செட்டப் விருப்பறவங்க வந்து பேர் அனார்கியல் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வரது அனெக்டோட். அனெக்டோட்னா என்ன அப்படின்னா ஷார்ட் அம்யூசிங் ஸ்டோரி. குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்கிறது தான் அனெக்டோட். ஓகேவா? அடுத்தது அனோட்டேஷன். அனோட்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளனேட்டரி நோட்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கு பேர் அனோட்டேஷன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி எழுதிட்டு வரீங்க, அந்த ஸ்டோரிக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு வித்தியாசமான வார்த்தையை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஆனோமெட்டோப்பியா அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த ஆனோமெட்டோப்பியா அப்படின்னா மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே உங்களோட புக்கு நீங்கள் எழுதுறீங்களா, அது கீழே ஒரு இது பண்ணியிருக்கீங்க, அதோட மீனிங் என்னன்னு எழுதியிருக்கீங்க, இல்லை ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு அனோட்டேஷன். அடுத்த வார்த்தை ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோபாலஜிஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஓகேவா? த ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் சொசைட்டி அண்ட் கல்ச்சரை பற்றி படிக்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜிஸ்ட். அடுத்தது வந்துட்டு அப்பாஸ்டேட். அப்பாஸ்டேட்னா என்ன அப்படின்னா தன்னுடைய ரிலீஜியஸ் ஃபெய்த்தையும் பிரின்சிபலையும் வந்துட்டு மறக்கிறாங்கல்ல, எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் அப்பாஸ்டேட். அடுத்த வார்த்தை ஆர்சினல். ஆர்சினல்னா என்ன அப்படின்னா எங்கே வந்துட்டு உங்களால் வெப்பன்ஸ் அதிகமாக நீங்கள் ஆர்மிக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல வெப்பன், அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துக்கு பேர் தான் வந்துட்டு ஆர்சினல்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை ஆத்தர். ஆத்தர்னா நமக்கே தெரியும், புக்கை வந்து எழுதுறவங்க. அடுத்து வந்து பிப்ளியோஃபைல். பிப்ளியோஃபைல்னா ஒன் ஹூ இஸ் த லவர் ஆஃப் புக்ஸ். அடுத்தது கான்ட்ராபேண்ட். கான்ட்ராபேண்ட் அப்படின்னா ப்ரொஹிபிட்டட் பை லா ஆர் ட்ரிட்டி ஃப்ரம் பீங் இம்போர்ட்டட் ஆர் எக்ஸ்போர்ட்டட். இந்த வார்த்தை என்னோட ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தாங்க.
ஒரு விஷயத்த இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கும் வந்துட்டு லாவால் வந்துட்டு ப்ராஹிபிட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் கான்ட்ராபேண்டுன்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரக்ஸு இப்போது நார்மல் மெடிசன் ட்ரக்ஸ் இல்லை, போதைப் பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வந்து ஏற்றுமதி பண்ணுறதுக்கு இறக்குமதி பண்ணுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் கான்ட்ராபேண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை எலிஜி. எலிஜினா என்ன அப்படின்னா எ போயம் ஆஃப் மோர்னிங்னு அர்த்தம். ஒருத்தவங்கள வந்துட்டு ஒருத்தவங்களோட எழவுல பாடுவாங்கள்ல, எழவு பாட்டு, அதுதான் வந்து எலிஜி. ஓகே. அடுத்தது எம்பெசில்மெண்ட். எம்பெசில்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு மணிய வந்துட்டு திருடுறது, இல்லாட்டி அந்த மணிய வந்து தப்பா யூஸ் பண்றது. அதுக்கு பேரு தான் எம்பெசில்மெண்ட். ஓகேவா? எம்பெசில்மெண்ட்னா என்ன? மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் மணி. ஒண்ணு மணிய திருடுறதாவும் இருக்கலாம், இல்லாட்டி அந்த மணிய வந்து தப்பா யூஸ் பண்றதாவும் இருக்கலாம். அதுக்கு பேர் எம்பெசில்மெண்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை எபிடஃப். எபிடஃப்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரோட இறந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வெளிநாட்டுலலாம் கல்லறை வைப்பாங்கல்ல. ஸோ நீங்க நெறைய படத்துல பார்த்துருந்தீங்கன்னா, அந்த கல்லறையில வந்துட்டு அவங்கள பத்தி, அப்புறம் அவங்கள பத்தி நினைவுகள்லாம் வந்துட்டு சுருக்கமா எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேரு தான் எபிடஃப். ஓகே. அடுத்தது வந்துட்டு ஃபஸ்டீரியஸ். ஃபஸ்டீரியஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்துல ரொம்ப கவனமா இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஃபஸ்டீரியஸ். ஓகே. ஹூ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி செலக்டிவ் ஆர் டிஃபிகல்ட் டூ ப்ளீஸ். அவங்களுக்கு வந்துட்டு அந்த மைன்யூட் விஷயத்துல கூட வந்து தப்பு நடந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டப்பர்னா இருப்பாங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறவங்க. அவங்கள வந்து நம்மளால வந்துட்டு கன்வின்ஸே பண்ண முடியாது. அந்த மாரியான பெர்சன் தான் வந்துட்டு ஃபஸ்டீரியஸ். ஒன் ஹூ இஸ் பெர்ஃபெக்ட் அண்ட் டஃப். ஓகே. ம். அடுத்த வார்த்தை பார்ப்போமா? அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, ஃப்ராட்ரிசைட். ஃப்ராட்ரிசைட்னா ஒருத்தருடைய பிரதர வந்து கொலை பண்றது. இப்ப நான் என்னுடைய பிரதர கொலை பண்ணேன்னா, தட் இஸ் கால்ட் ஃப்ராட்ரிசைட். ஓகேவா? அதுவே மதர் கொலை பண்ணேன்னா மேட்ரிசைட். ஃபாதர் கொலை பண்ணேன்னா பேட்டர்னல், மேட்டர்னல்ன்றதுனால மதர்னா மேட்ரிசைடு, பேட்டர்னல்னா பேட்ரிசைடு. ஓகேவா? அதுவே வந்துட்டு ஒருத்தரோட சிஸ்டர கொலை பண்றது. இப்ப என்னன்னா என்னோட சிஸ்டர கொலை பண்ணா, அதுக்கு பேரு சொரோரிசைட். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கருலஸ். கருலஸ்னா என்ன அப்படின்னா, எ பெர்சன் ஹூ டாக்ஸ் எக்ஸசிவ்லி. அதிகமா பேசிட்டே தொண தொணன்னு பேசிட்டே இருக்கவங்க தான் வந்து கருலஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஹேங்கர். ஹேங்கர்னா என்ன அப்படின்னா, எ பிளேஸ் வேர் ஏர்கிராஃப்ட் ஆர் கெப்ட். ஓகேவா? ஏர்கிராஃப்ட்லாம் பார்க் பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு பேர் ஹேங்கர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நானே வந்து ஒரு பெரிய அம்பானி ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் நான் ஹேங்கர்ல நிறுத்தி வச்சிருப்பேன். இதுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. HANGAR இது. ஓகே. அடுத்த வார்த்தை ஈடியோசின்கிரசி. ஈடியோசின்கிரசினா என்ன அப்படின்னா, ஒரு பெர்சனோட பெக்யூலியர் பிஹேவியர் ஆர் மேனரிசம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு வந்துட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி பூண்டு சாப்பிட்டு தான் தூங்குவேன். அப்பதான் எனக்கு வந்துட்டு தூக்கம் வரும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னோட பெக்யூலியரான பிஹேவியர். எல்லாருமே அந்த மாரி பண்றாங்க கிடையாது. எல்லாரும் எந்திரிச்சோனே மார்னிங் பல்லு வெளக்கிட்டு டீ குடிப்பாங்க. ஸோ அது வந்து இது யூசுவலானது. ஆனா அது மாரி அன்யூசுவலா அவங்களுக்குன்னு மட்டும் சில வந்துட்டு ஆடான பிஹேவியர் இருக்கும்ல. அதுதான் ஈடியோசின்கிரசின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு இம்ப்ராம்ப்டு. இம்ப்ராம்ப்டுனா என்ன அப்படின்னா, ஸ்பீச் டெலிவர்ட் வித்தவுட் ப்ரிப்பரேஷன். எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம டக்குன்னு வந்துட்டு பண்றது தான் வந்து இம்ப்ராம்ப்டு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது இன்டர்மென்ட்னா ஆக்ட் ஆஃப் பரியல் டெட் பெர்சன்னு அர்த்தம். ஒரு புதைக்கிற ஒரு பெர்சன் வந்து இறந்துட்டாங்க. அவங்கள அந்த புதைக்கிறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கும்ல, அதுக்கு பேரு இன்டர்மென்ட். ஓகேவா? INTRMENT. அடுத்தது லிமெரிக். லிமெரிக் வந்துட்டு புது வார்த்தை. இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அதோட சேர்ந்து வரும். ஓகேவா? லிமெரிக்னா 5 லைன் போயம். சானட்னா 14 லைன்ஸ். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 லைன்ல போயம் எழுதுனா அது பேர் லைம்ரிக்ன்னு அர்த்தம். ஓகேவா? லைம்ரிக் இல்லாட்டி லிமெரிக். எது வேணாலும் சொல்லலாம். லிட்டோட் அப்படின்னா என்ன அப்படின்னா, த பிராக்டிஸ் ஆஃப் டெலிபரேட்லி எக்ஸ்பிரஸிங் லெஸ் தென் வாட் இஸ் மென்ட். அ தெளிவா ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லாம இருக்கிறது தான் வந்துட்டு லிட்டோட். ஓகேவா? அவங்க வந்து இன்டென்ஷனலாவே இவங்களுக்கு இது புரியக்கூடாதுன்னே வந்துட்டு, ஆ தெளிவா சொல்லாம விடுறது. லிட்டோட்டோட இது வந்து இதனோட மீனிங் வந்து அப்ஸ்கியர்ன்னு சொல்லலாம். அன்கிளியர். என்ன சொல்ல வந்தோன்னே புரியாம சொல்றது தான் வந்துட்டு இது. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்துட்டு மேட்ரிசைட். நான் சொன்னேன்ல மேட்ரிசைட்னா வந்துட்டு கில்லிங் ஆஃப் ஒன்ஸ் மதர் தான் மேட்ரிசைட். அடுத்த வார்த்தை மிஸ்ஆந்த்ரோப்னா ஹியூமன் பீயிங் மேலயே வந்து ஒரு வெறுப்பு இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் மிஸ்ஆந்த்ரோப். அவங்களுக்கு மேன்கைண்டே புடிக்காது அப்படிங்கிறது தான் வந்து மிஸ்ஆந்த்ரோப். ஓகேவா? லிட்டோட் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு 2 மீனிங் இருக்கு கைஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன்ல, த பிராக்டிஸ் ஆஃப் டெலிபரேட்லி எக்ஸ்பிரஸிங் லெஸ் தென் வாட் இஸ் மென்ட். இன்னொரு வார்த்தையும் இருக்கு. இன்னொரு லிட்டோட்டே ஆக்சுவலி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இருக்கு. அத நான் சொல்றேன். நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அ டபுள் நெகட்டிவ்ஸ் போட்டு வரும் அந்த வார்த்தை. ஓகேவா? லிட்டோட்னா டபுள் நெகட்டிவ் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள், அ நாட் பேட்,
பேடே மோசம் தான். அது என்ன நாட் பேடு. பேடுங்கிறதே நெகட்டிவ் வார்த்தை. அதோட இன்னொரு வார்த்தை வருதுல்ல நெகட்டிவா. ஸோ டபுள் நெகட்டிவான வார்த்தைகள் சேர்ந்து வந்தா, அதையும் வந்துட்டு லிட்டோட்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் என்ன அப்டின்னா வந்துட்டு, இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அண்டர் ஸ்டேட்மெண்ட் யூசஸ் நெகேஷன். நெகட்டிவான வார்த்தைகள் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஓகேவா? அந்த டபுள் நெகட்டிவ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் இல்லாத மாரி, நாட் பேட் அப்டின்னா வந்துட்டு ஆ ரொம்ப அசிங்கமாலாம் இல்ல. நல்லாருக்கு. நல்லாருக்குன்னு சொல்றதுக்கு நம்ம டபுள் நெகட்டிவ் போட்டு பாசிட்டிவா சொல்றதுக்கு நம்ம டபுள் நெகட்டிவ் போட்டு யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு லிட்டோட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் வேணும்னா, நாட் பேடு அதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆ எப்படி சொல்லலாம்? ஒரே நிமிஷம். நாட் பேட் அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையெல்லாம். நாட் அன்காமன், நாட் அன்பிளசன்ட், நாட் அன்வெல்கம் இந்த மாதிரி 2 நெகட்டிவான வார்த்தைகள் சேர்ந்து வந்து அதுக்கு பேர் வந்துட்டு லிட்டோட். இந்த மாரி சென்டென்ஸ்ல குடுத்துட்டு இதில வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டா, லிட்டோட்டுன்னு சொல்லுங்க. ஏன்னா 2 நெகட்டிவ் வார்த்தையும் சேர்ந்தா ஒரு பாசிட்டிவ் மீனிங்க டிரைவ் பண்ற மாரி வந்திருந்தா தட் இஸ் கால்ட் லிட்டோட். ஓகேவா? இந்த மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்ன மீனிங்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை வந்துட்டு மிஸ்ஆந்த்ரோப் படிச்சுட்டோமா? மிஸ்ஆந்த்ரோப்னா மேன்கைண்டே வெறுக்கிறவங்க. அடுத்த வார்த்தை வந்துட்டு மார்க். மார்க்னா என்ன அப்படின்னா, அ அ டெம்பரரியா வந்துட்டு மார்ச்சுவரி இருக்குல்ல, அதுதான் வந்து மார்க்ன்னு சொல்லுவாங்க. டெம்பரரியா டெட் பாடிஸ வந்து வச்சிருக்கிற இடத்துக்கு பேரு மார்க். MORGUE. அடுத்தது வந்துட்டு நார்காட்டிக். நார்காட்டிக் என்ன அப்படின்னா, அ அ இன்டியூஸ் போதை போதை போதைப் பொருள் தான் நார்காட்டிக்ஸ் ஆக்சுவலி. ஆனா நம்ம ஸ்லீப்ப இன்டியூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியலா ஸ்லீப்ப வந்து இன்டியூஸ் பண்ணி விடுறதையும் வந்து நம்ம நார்காட்டிக்ன்னு தான் சொல்லுவோம். எ சப்ஸ்டன்ஸ் ஆர் அ மெடிசன் விச் இன்டியூசஸ் ஸ்லீப் ஆர்டிஃபிஷியலி தட் இஸ் கால்ட் நார்காட்டிக். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்சர்வேட்டரினா என்ன அப்படின்னா, நம்ம அந்த இதெல்லாம் பார்ப்போம்ல, டெலஸ்கோப் வச்சுட்டு பெரிய பெரிய லேப்லலாம் டெலஸ்கோப் வச்சுட்டு ஆஸ்ட்ரானமி தட் இஸ் வானத்தெல்லாம் வானம் இல்ல, ஸ்பேஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அனலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எக்ஸ்பெரிமென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்த பிளானட் எங்க இருக்கு? அந்த மாரி பார்க்கறது அந்த இடத்துக்கு பேரு அப்சர்வேட்டரி. லேபு அத வச்சு ஆக்சுவலி சயின்ஸ்ல வந்து லேபு. ஆஸ்ட்ரானமிக்கலா பார்த்தோம் அப்டின்னா, ஜியோகிராபிக்கல் டெர்ம்ல அது வந்து அப்சர்வேட்டரி. ஓகேவா? அடுத்தது வந்துட்டு பரையார். Someone who is consistently excluded or ignored by a community due to lack of interest or popularity. Lack of trust or popularity. அவங்கள தான் வந்துட்டு பறையான்னு சொல்றாங்க. ஆஃப்ன்னா ஒரே ஒரு பெர்சன மட்டும் இக்னோர் பண்ணிருவாங்க. அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள சேர்த்துக்காம இருக்க அந்த பெர்சன வந்து பறையான்னு சொல்றாங்க. ஏன்னா, அவங்க மேல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கும். இல்லாட்டி அந்த பெர்சன் வந்து ரொம்ப பாப்புலரா இல்லாதனால அவங்கள வந்து சேர்த்துக்காம இருப்பாங்க. அவங்கள பேர் பறையா. ஓகேவா? இது இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது புது வார்த்தை. அடுத்த வார்த்தை பேட்ரிமனி. பேட்ரிமனினா வந்துட்டு அப்பா அப்பா வழியா வந்து நமக்கு சொத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் கால்ட் பேட்ரிமனி. ஓகே. ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் ஒன்ஸ் ஃபாதர். அடுத்த வார்த்தை ரெஃப்யூஜி. ரெஃப்யூஜி நமக்கே தெரியும். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதியா வரவங்க தான் ரெஃப்யூஜி. அடுத்த வார்த்தை ரெஜிசைட். ரெஜிசைட்னா ராஜாவ கொலை பண்றது. சைடுனா கொலைன்னு அர்த்தம். CIDE ஓகேவா? ராஜாவ கொலை பண்றது ரெஜிசைட். ராஜா, ரெஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை சர்ஜன். சர்ஜன்னா ஒரு டெம்பரரி ஸ்டே அட் அ பிளேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஐஸ்லாண்ட் போறீங்க. ஐஸ்லாண்ட்ல வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க இருக்க போறது கிடையாது. ஒரு 5 நாளோ, 10 நாளோ அந்த கண்ட்ரிய சுத்தி பார்க்கறதுக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு சர்ஜன் அந்த கண்ட்ரிக்கு. ஓகேவா? அடுத்த வார்த்தை ஸ்பெண்ட் த்ரிஃப்ட்னா வந்துட்டு ஊதாரித்தனமா செலவு பண்றது தான் ஸ்பெண்ட் த்ரிஃப்ட். அடுத்த வார்த்தை ஸ்டோயிக். ஸ்டோயிக்னா என்ன அப்டின்னா, அ ஒரு எல்லாத்துக்குமே வந்துட்டு இன்டிஃபரண்ட்டா இருப்பாங்க. இன்டிஃபரண்ட்னா எதையுமே கண்டுக்காம அமைதியா இருப்பாங்க. ஓகேவா? சோகமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. ஒரு நியூட்ரல் ஸ்டேட்ல ஜென் மோட்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பேரு ஸ்டோயிக்ன்னு பேரு. அது ஒரு ஃபிலாசபியும் இருக்கு. ஸ்டோயிக் ஃபிலாசபி. அடுத்த வார்த்தை வந்து சூப்பர் ஆனிவேஷன். சூப்பர் ஆனிவேஷன்னா என்ன அப்டின்னா, நமக்கு மொத்தமா நம்மளோட வருஷத்துக்கு வருஷம் நமக்கு பென்ஷன் வரும்ல. அதுக்கு பேரு தான். நம்ம வேலை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுக்கிற பீரியட்ல வருஷத்து எண்டுல வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு ஒரு வாட்டி மட்டும் நமக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டுக்கு பேரு தான் சூப்பர் ஆனுவேஷன். ஓகேவா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரிட்டயர்மென்ட் பணம் ஃபார் த எம்ப்ளாயீஸ்க்கு குடுக்குறதுக்கு பேர் சூப்பர் அனுவேஷன். அடுத்த வார்த்தை டாட்டம். டாட்டம்னா என்ன அப்டின்னா, எ சிம்பல் தட் சர்வ்ஸ் அஸ் அன் எம்ப்ளம் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்பிள். அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க? டோட்டம்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். இது வந்துட்டு புது வார்த்தை. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம நம்ம ஊர்லயா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு ஆஃப்ரிக்காலயா இருந்தாலும் சரி, நெறைய ட்ரைபல் பீப்பிள் இருக்காங்கல்ல. ஸோ, அந்த மாரியான ஒரு ஒரு ட்ரைபல் பீப்பிளுக்கும் அவங்க ஒரு சிம்பல் வச்சிருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஒரு கொடி இருக்கு. அது மாரி ஒவ்வொரு ட்ரைபல் பீப்பிளுக்கும் அவங்களுக்கு ஒரு சின்னம் வச்சிருப்பாங்க. அந்த சின்னம் வந்துட்டு அவங்களோட ஸ்பிரிச்சுவல்
விஷயத்தோட ஒன்றிணைஞ்சிருக்கும். அதே மாரி அவங்களோட ட்ரைப் அல்லாட்டி கம்யூனிட்டியோட அடையாளமா அந்த சிம்பிள் இருக்கும். அதுக்கு பேர் தான் டோட்டம். ஓகேவா? அடுத்து வந்து உட்டோப்பியா. உட்டோப்பியானா என்ன அப்டின்னா, அன் ஐடியல் சொசைட்டி மார்க்டு பை ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி அண்ட் ஹாப்பினஸ். அதான் வந்து உட்டோப்பியான்னு சொல்றாங்க. இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஐடியல் சொசைட்டினா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது. யாருமே வந்துட்டு அங்க சோகமா இருக்க மாட்டாங்க. யாருமே அங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க. எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். யாருமே அங்க கொலை பண்ண மாட்டாங்க, திருட மாட்டாங்க, கொள்ளையடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி பெர்ஃபெக்ட் சொசைட்டி இருக்குல்ல, இதெல்லாம் கற்பனையில மட்டும் தான் நடக்கும். அந்த மாரி கற்பனையா இருக்கிற சொசைட்டி தான் உட்டோப்பியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை வந்துட்டு வேகபண்ட். வேகபண்ட்னா என்ன அப்டின்னா, பெர்சன் வித்தவுட் அ செட்டில்டு ஹோம். ஒரு ஹோமே இல்லாம ஒரு பெர்சன் வந்துட்டு சுத்திட்டு இருக்காரு அப்டின்னா, தட் இஸ் கால்ட் வேகபாண்ட். ஓகேவா? அடுத்த வார்த்தை வெட்டரன். வெட்டரன்னா என்ன அப்டின்னா, அண்ட் ஹூ ஹேஸ் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அ ஃபீல்டு. அவங்கள தான் வந்துட்டு வெட்டரன்னு சொல்றாங்க. வெட்டரன்னா அ எக்ஸ்பர்ட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஃபீல்ட்ல இவங்கள அடிச்சுக்க முடியாது இந்த இதுல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள தான் வந்து வெட்டரன்னு சொல்லுவாங்க. அடுத்தது விடோவர். விடோவர்னா என்ன அப்படின்னா, ஒருத்தரோட ஒய்ஃப் ஒரு மேனோட ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெர்சன வந்து என்னன்னு சொல்றாங்க? விடோவர்ன்னு சொல்றாங்க. வெட்டரனுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு. எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. நான் இந்த வார்த்தைய முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு ஞாபகப்படுத்தி சொல்றேன். ஓகே. எ பிளேஸ் வேர் வைல்ட் அனிமல்ஸ் ஆர் கெப்ட் அப்டின்னா தட் இஸ் கால்ட் ஜூ. ஓகே கைஸ். இப்போ 45 ஓடபிள்யூஎஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல வந்துட்டு எஸ்எஸ்சில இடியம்ஸ் என்னென்ன வந்து கேட்டிருக்காங்களோ, அத வந்துட்டு அடுத்த வீடியோல கன்டின்யூ பண்ணுவோம். ஓகே. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃபிரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பாய்.